Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that so உங்களோட பர்சன் ஏன் உங்களை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க, ஏன் அவங்க வந்து உங்களை வந்து வெறுக்கிற மாதிரி so அந்த ஒரு ஹேட், அந்த ஒரு உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி ஏன் அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற பத்தி நம்ம வந்து ஒரு டீடைல்ஷனா வந்து பார்க்கலாம். So let's start the reading now. It is really a very beautiful kind of a reading அப்படினா சொல்ல முடியும், because it is be like a very beautiful, very beautiful. Okay, the energies are be like very beautiful இங்க. So in case இப்போ உங்க person வந்து உங்களை வந்து ஹேட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க, இல்ல உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படினாலுமே சரி, சோ நீங்க அதை நினைச்சு நீங்க எதுவுமே வந்து லைக் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. பிகாஸ் ஓவரால் இங்க வந்து பாக்குறப்ப உங்க பர்சனோட சைட்ல இருந்து நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. சோ இந்த பர்சன் வந்து என்னன்னா லைக் ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் அதர் திங்ஸ் இன்வால்வ்டா, அதர் சிச்சுவேஷன்ஸ் இன்வால்வ்டா, ஏதாவது ஒரு சில இன்ஃபுளுன்ஸ் அங்க அதர் இன்ஃபுளுன்ஸ் இன்வால்வ்டா இருந்தாலும் சரி, பட் உங்க பர்சன் வந்து ரொம்ப ஒரு கிளியர் மைண்ட் செட்டை தான் டெஃபினட்டா இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு சில விக்டரி அண்ட் சக்சஸ் தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. அவங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல வந்து சக்சஸ் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அவங்க என்ன ஒரு சில விஷயம் அவங்க வந்து செஞ்சாலுமே அதுல வந்து அவங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்றது அவங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா when comes to the relationship as well, அவங்க அதே தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. சோ ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதுலயுமே அவங்க வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராவே இருக்கு. அண்ட் சிலஸ் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சைல்ட்ஹுட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஒரு சைல்ட்ஹுட் லவ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பிகாஸ் இந்த பர்சனோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் தட் இஸ் சம் விஷயத்துல வந்து பாக்குறப்ப உங்க பர்சன் வந்து ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனா தான் வந்து இருக்காங்க. சோ இவங்களுக்கு வந்து என்னன்னா லைக் ஒரு விஷயத்த வந்து சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றதை விட அதை செஞ்சு காட்டுறது உங்க பர்சனுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து பாக்குறப்ப உங்களோட பர்சன் குட் பி ஒரு எர்த் எலிமெண்டா இருக்கலாம், லைக் Taurus, Virgo and Capricorn, or else like fire element-ஆ இருக்கலாம், Aries, Leo and Sagittarius, and as well as the water element like Pisces, Cancer and Scorpio. So இந்த மூணு சைன் ரொம்ப நான் டாமினேட்டா நான் வந்து பாக்குறேன். So that's why I'm just saying this sign. And as well as maybe நீங்க கூட இதுல இருக்கலாம், வாட்டர் சைனா நீங்க இருக்கலாம், அதுவுமே வந்து வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நீங்க மேபி வாட்டர்னா யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. So the next thing is இங்க நம்ம வந்து பாக்குறப்போ அது லைக் உங்க பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்போ ஓவரால் ஐ எம் ஜஸ்ட் ஹியரிங் தட் ஆக்ஷன். சோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதான் எதிர்பார்க்கறாங்க. அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப்க்கும் அவங்க ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த ரிலேஷன்ஷிப்மே அவங்க வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் அவங்க வந்து எடுக்கலாம். பாஸ்ட்ல அவங்களுக்கு நிறைய ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இருந்திருந்தாலும் சரி, பாஸ்ட்ல அவங்க நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களை வந்து வெறுக்கிற மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணியிருந்தாலும் சரி, பட் ஓவரால் எனக்கு இங்க வந்து பாக்குறப்போ சோ சடனா இந்த பர்சனுக்கு வந்து உங்களை பத்தின தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ரொம்ப வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சடனா இந்த பர்சன் வந்து ரொம்ப எமோஷனலா வந்து ஃபீல் பண்ணதான் செய்யறாங்க. சடனா இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்க மேல இந்த பர்சனுக்கு வந்து இன்னும் ரொம்ப அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ் அதிகமா வந்திருக்கும். இன்னும் உங்க மேல அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷனலா இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ மோஸ்ட் ப்ராபப்லி இங்க வந்து பாக்குறப்ப அந்த ஒரு மேபி நீங்க வந்து லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்க இந்த பர்சனை வந்து ஒரு சோல்மேட் மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சோ நான் வந்து மேரேஜ் பண்ணா நான் இந்த பர்சனை தான் நான் வந்து மேரேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திங்க் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். பிகாஸ் ஐ கேன் see that அந்த ஒரு பேரிங் நான் இங்க வந்து பார்க்க தான் செய்றேன். சோ அந்த ஒரு கமிட்மெண்ட், த மேரேஜ் கமிட்மெண்ட், த மேரேஜ் திங்ஸ், அந்த ஒரு சோல்மேட்டோட எனர்ஜிஸ், அந்த ஒரு பார்ட்னர்ஷிப், அந்த ஒரு பார்ட்னர், அந்த மாதிரி விஷயத்தை தான் இங்க வந்து ரொம்ப கிளியராவே பாக்குறேன். சோ அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இட் இஸ் பி லைக் அ வெரி பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி. சோ மேபி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்துல வந்து ஹர்ட் ஆயிருக்கு, இல்ல நான் வந்து லைக் இந்த பர்சன் கிட்ட இவ்வளவு விஷயம் நான் எதிர்பார்த்தேன், பட் அவங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்கல, அவங்க எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கு அப்படின்னா, தென் கைஸ் லைக் ஓகே சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைனாலும் சரி, பட் எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான ஒரு டைம் அப்படின்றது வரணும் இல்லையா. சோ தட் இஸ் த டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ வந்து உங்களுக்கு நான் பார்க்கும்போது சம் கைண்ட் ஆஃப் அண்ட் பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நான் வந்து பாக்குறேன், அண்ட் ஒரு சில பாசிட்டிவான ஒரு டைமே தான் நான் வந்து பாக்குறேன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. ஓகே, சோ ஓவரால் இங்க வந்து கண்டிப்பா அந்த ஒரு குட் சேஞ்சஸ் இங்க வந்து வரதான் செய்யுது. அண்ட் சிலர்ஸ் இந்த பர்சன் பாஸ்ட்ல என்ன ஒரு விஷயம் அவங்க வந்து லைக் உங்களை வெறுக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணாலும் சரி, உங்களை காயப்படுத்திருக்க மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க வந்து லைக் உங்களோட ஹார்ட்டை வந்து வின் பண்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அவங்க கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. அண்ட் அகைன் இந்த பர்சன் கிட்ட வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க ஒரு விஷயம் வந்து பண்றதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க அந்த விஷயத்த வந்து டைரக்டா வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும்.
ஸோ த திங் ஹியர் இஸ் இங்க வந்து ஆக்ஷன் இஸ் மோர் ஹியர். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஒரு விஷயத்த வந்து பேசி 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 அதை வந்து நான் இது மாதிரி பண்ணுவேன், நான் இந்த மாதிரி நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாம டைரக்டா ஒரு ஆக்ஷன்ஸ் அவங்க வந்து எடுக்கிறாங்க. டைரக்டா அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் எவ்வளோ அதான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அது வந்து அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாவே வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அகெயின் உங்களோட கேசஸ்ல ஏதாவது ஒரு சில தேர்ட் பார்ட்டியோட இன்ஃபுளுன்ஸ் இருந்தா கூட ஸ்டில் அவங்க வந்து என்னன்னா லைக் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்ஷன்ஸ் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க, பாசிட்டிவான ஒரு சில விஷயம் தான் அவங்க வந்து பண்றாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தா கூட அவங்க அதை வந்துட்டு லைக் கன்சிடர் பண்ணாம ஓவரால் வந்து என்ன அப்படின்னா லைக் அதுதான். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ்லேயே தான் அவங்க வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க வந்து என்னன்னா லைக் நான் இந்த விஷயத்த நான் எடுத்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நான் இந்த விஷயத்த நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் இதுல தான் வந்து என்னோட கோல் எல்லாமே இதுல தான் இருக்கும், நான் வந்து இதுல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி தான் இருக்கு. குட் பி லிட்டில் பிட் உங்க பர்சன் அடமெண்டாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இவங்களை பொறுத்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா எப்போ என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க தைரியமா ஒரு 100% அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. அதுல அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கியா இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்க்கறாங்க, இந்த விஷயம் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதுல அந்த பர்சன் வந்து லைக் ஒரு பர்ஃபெக்டா அந்த விஷயத்த அந்த டயத்துல வந்து கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு பர்சனா தான் இருக்காங்க. ஓகே, சோ ரொம்ப தைரியம் உள்ள ஒரு பர்சன் தான், ரொம்ப கரேஜ் உள்ள ஒரு பர்சன் தான் அவங்க பர்சன். சோ பாஸ்ட்ல எந்த ஒரு சில இஷ்யூஸ் இருந்தாலும் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பட் present wise நான் வந்து பார்த்தாலும் சரி, future wise நான் வந்து பார்த்தாலும் சரி, that is a beautiful changes from your person side. So let's see about your person current feelings as well. நாம வந்து பார்க்கலாம். So extra ஒரு messages நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கைஸ் லைக் பாசிட்டிவா இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் இஸ் எஸ். ஸோ ஓவரால் இங்க வந்து லைக் நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. அண்ட் பாசிட்டிவா தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, திங்ஸ் வில் பி கோ பாசிட்டிவ் ஒன்லி. ஓகே, அண்ட் நீங்க வந்து லைக் ஓவரால் நீங்களுமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும், நீங்களும் பாசிட்டிவா தான் வந்து திங்க் பண்ணும். ஏன்னா லைக் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா லைக் அவங்கள பத்தி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட மெசேஜஸ் எல்லாமே வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா லைக் அவங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன், அவங்களோட கேரக்டர், அவங்களோட பிஹேவியர் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால லைக் அவங்களோட சடன் சேஞ்சஸ் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் நீங்க அவங்க கிட்ட வந்து பார்த்தாலுமே அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இட் இஸ் பி லைக் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ். யூ ஆர் மை எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் வந்திருக்கீங்க. யூ கேன் கிளியர்லி see that. Okay, so this is what this person is saying. அதுதான் இங்க like we get in a tarot as well the same thing. Okay, so this person see you as a family. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லைக் அந்த ஒரு எப்படி சொல்றது லைக் அந்த ஒரு soulmate vibe நான் ஆல்ரெடி நான் பார்க்கறேன் அப்படின்றது. this is again be a confirmation that you are my everything அப்படின்றது. so this is again be a confirmation. Okay, so like claim this reading by command 555. okay, yes. அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கிறப்போ இந்த பர்சன் உங்களை வந்து ஒரு சோல்மேட்டா தான் இங்க வந்து பாக்குறாங்க. சோ இவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பார்ட்னர், அந்த ஒரு மேரேஜ் பார்ட்னர், அந்த ஒரு ஸ்பவுஸ், ஃபியூச்சர் ஸ்பவுஸ் ஆர் எல்ஸ் லைக் ஸ்பவுஸ் அந்த மாதிரி தான் இங்க வந்து தெரியுது. சோ உங்களோட பாண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விதமா தான் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. சோ ஃபியூச்சர்ல உங்களோட பாண்ட் உங்க ரெண்டு பேருக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த பர்சன் மேல பர்டிகுலர் ஏதாவது ஒரு சில கோவம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க அவ்வளவா வந்து வெளிக்காமிச்சுக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க மேல கோவமா இருந்தா கூட அதை வந்து ஓரளவுக்கு வந்து சாஃப்ட் ஹார்ட்டடா ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்றத ரொம்ப வந்து ஒரு கோவமா வந்து கன்வே பண்ணாம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க பாஸ்ட்ல அவங்களை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா சோ அப்ப நீங்க வந்துட்டு நீங்க அன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு போனா இப்ப மட்டும் என்னவா நீ ஏன் இப்படி வந்து என்கிட்ட பேசுற, இப்போ நீங்க ஒன்னும் பேசணுன்ற அவசியம் இல்ல போ அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஒரு கோவத்தை வெளிக்காட்டாம நீங்க அதை வந்து லைக் ஒரு சாஃப்ட் வாய்ஸ்ல நீங்க அதை வந்து எடுத்துட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அன்னைக்கு இந்த மாதிரி நீங்க பேசிட்டு போனீங்களே பட் இப்போ இந்த மாதிரி வந்து பேசுறீங்க, சோ நான் எதை நான் நம்புறது அப்படின்ற மாதிரி யூ கேன் டூ இட் இன் அ வெரி சாஃப்ட் வே. ஓகேங்களா, நீங்க உங்களோட விஷயத்த கன்வே பண்றத ஒரு சாஃப்ட் வேல வந்து கன்வே பண்ணுங்க. அதுக்குரிய என்ன ஒரு கிளாரிபிகேஷனோ அதை கண்டிப்பா அவங்க வந்து கொடுக்க தான் செய்வாங்க. அதுக்குரிய ஒரு சொல்யூஷனோ கிளாரிபிகேஷனோ கண்டிப்பா அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. மத்தபடி அவங்க வந்து லைக் ரூடா அன்னைக்கு பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் ரூடா வந்து பிஹேவ் பண்ண வேண்டாம். பிகாஸ் எங்க சிச்சுவேஷன்ஸ் வந்து லைக் ஓரளவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து கிரவுண்டிங் எனர்ஜில போயிட்டு இருக்கு, அது ஒரு செட்டில்மெண்ட், அது ஒரு கிரவுண்டிங் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அதை நீங்க வந்து சடனா வந்து அதை ஒரு விஷயத்த வந்து வேற மாதிரி டைரக்ஷன்ல வந்து கொண்டு போயிட வேண்டாம். ஓகே, சம்திங் லைக் உங்களுக்கே அது வந்து ஒரு ரிவர்ட் பேக் ஆன மாதிரியும்
அந்த சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கே வந்து பேக் ஸ்டாப் ஆகிற மாதிரியும் நீங்க வந்து கொண்டு போயிட வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் பி லைக் வெரி பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இப்படியே பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அட்டாச்மெண்ட் கண்டிப்பா வரும். அண்ட் as well as அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பாண்டிங் நான் இங்க வந்து பாக்குறேன் அப்படிங்கிறப்போ தென் this will be go in a good way, okay, not in a wrong way. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயம் உங்களுக்கு கோவமா இருக்கு, இவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, உங்களை வந்து காயப்படுத்திருக்காங்க அப்படின்னா தென் உங்களோட என்ன ஒரு அப்ரோச்சா இருந்தாலும் சரி ஸ்லோ வாய்ஸ்லயே கொண்டு போங்க. டோன்ட் மேக் இட் as an argument, a biggest argument, okay. So these are my requests and my guidance for you guys, and it is not like it is be like a universe guidance as well, okay. Yeah, so these are things I can see in your reading. I hope கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் ஸ்டார்டிங் பிடிக்கும் அப்படின்னா please do recommend my channel to them. And as well as உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சன் எக்ஸ்பிளைன் அப்படின்னா you can definitely reach out either on my WhatsApp, also on my Instagram. And for any kind of rituals and prayers, you can definitely reach out either on my WhatsApp, also on my Instagram. And for as well as the crystals, both energies and non-energies ரெண்டுமே availability இருக்கு. So உங்களுக்கு என்ன crystals நீங்க வந்து purchase பண்ணணும்னு நினைச்சாலுமே you can definitely reach out. So guys, both the detail எல்லாமே நான் வந்து highlight பண்ணி கமெண்ட்ல கொடுத்திருப்பேன், the WhatsApp and Instagram detail. And as well as இந்த வீடியோலமே நீங்க வந்து பார்க்கலாம். வீடியோலவே நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பேன், you can go and check with it. And next thing guys, like இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரடிங் சொல்லி ஒரு ஃபைல் வச்சிருப்பேன், இந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு them. அண்ட் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் as well as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து கொடுங்க. ஸோ see you guys next video and love you all. Take care. Bye bye.